யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கன்னி ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி 2025 வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இந்த இடப்பெயர்ச்சி காரணமாக நமக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். நான் கொடுக்குற பலன்கள் எல்லாமே பிருகுநந்தி நாடி முறையில் கணிக்கப்பட்ட பலன்கள் தான். கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு வந்து இதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தது ரிஷப ராசியில் 5வது பார்வையாக பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போவும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே கிடைக்கல. குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவோமே, 5ஆம் பார்வை பார்த்துமே எனக்கு ஏன் பெரிய அளவில் ஒரு நன்மை நடக்கலை அப்படின்ற மாதிரி கேள்விகள் நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரே ஒரு காரணம் தான், உங்களுடைய ராசியில் வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய அமர்வு இருக்குது. கேது வந்து உட்காந்துருந்து ஒரு 1.5 வருஷமாக கேது அங்கே தானே இருக்குது. கேது இருக்கும்போது குருவுடைய பார்வை கேதுவுக்கு கிடைச்சாலும் கூட ஞானம், ஒரு மன தெளிவு, அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான தெளிவான சிந்தனை எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருக்கும். நமக்கு வந்து ஒரு பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது எப்படி, அடுத்து ஒரு நல்ல பணவரவு எப்படி கிடைக்கும், நம்ம பெரிய ப்ராப்ளம் எல்லாத்தையும் அப்படியே தாங்கிட்டே போகிற மாதிரி இருக்கே அப்படின்ற கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே கேதுவுடைய நகர்வுக்கு பிறகு தான் நமக்கு நல்ல பதில் அப்படின்றது கிடைக்க வேணும். அதாவது இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறமா அடுத்த ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேதுவுடைய நகர்வும் நடந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். ஏன்னா சந்திரன் கேது சேர்க்கையில் இருக்கிறதுனால மனசை வந்து ஒரு நிலையாக வச்சுக்கவே முடியாது. நெகட்டிவ் தாட்ஸ் ஜாஸ்தியாக வந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி மனம் வந்து குழப்பத்திலேயே இருக்கும். இந்த குழப்பம் அப்படின்றத ஏன் வருது அப்படின்னு யோசித்து பார்த்தே குழம்பிட்டு இருப்பீங்க. இவ்வளவு தான் காரணம். கேது இருக்கிறதுனால குரு கிட்டேருந்து நமக்கு கிடைச்ச பார்வை வந்து குரு கேது இணைவு அப்படின்னு வரும்போது ஞான ரீதியான விஷயங்கள் ரொம்ப வந்து திங்க் பண்ணுற பவர் ஜாஸ்தியாக இருக்கும். கோவிலுக்கெல்லாம் போகலாம், கடவுள் மேலே ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கும். ஜாதகத்தை பார்த்து எப்போ நல்லது நடக்கும் அப்படின்னு தேடலாம் அப்படின்ட்டு தேடுதல் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டே இருந்திருக்கும். இப்போ வந்து குரு பயிற்சி நடந்ததுக்கப்புறமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 10வது வீட்டில் உட்காராரு. அங்கே உட்காந்ததுக்கப்புறமா அங்கேருந்து பார்க்குற 5ஆம் பார்வை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடான, அதாவது குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம், இந்த இடத்துல உங்களுக்கு அந்த குருவுடைய பார்வை விடுது. 2ஆம் வீட்டில் கிடைக்கக்கூடிய பார்வை அப்படின்றதுனால குடும்பத்தில் எல்லா விஷயமுமே சரிவர போகுது அப்படின்னு ஈஸியாக நீங்கள் சொல்லலாம். அதுவும் ஒரு சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு, கன்னிக்கு 2ஆம் வீடு தனஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பணவரவு அது வந்து தடையில்லாமல் வரத்துக்குண்டான வழி இப்போ உங்களுக்கு உருவாக போகுது. அதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும், புதிய மாற்றம்லாம் வரும், ப்ரமோஷன் கிடைக்கும், வேறு இடத்துக்கு மாற்றம் ஏற்படும் அப்படின்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். வேறு கம்பெனிக்கு தாவலான்ற எதிர்பார்ப்புலாம் இருந்திருக்கும். அது எல்லாமே ஒரு முட்டுக்கட்டை போட்ட மாதிரியே போயிட்டே இருக்கேன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் பலவிதமான நன்மைகள் இந்த குரு பயிற்சி கொடுக்க தான் போகுது. ஆல்ரெடி சனி பயிற்சிக்கு அப்புறமாவே ஒரு நல்ல பாக்கியங்கள் சின்ன சின்னதாக கண்ணில் காட்ட ஆரம்பிக்கும். குரு பயிற்சி நடந்ததுக்கப்புறமா தனகாரகன் குரு வந்து நம்ம தனஸ்தானத்திலேயே உட்கார்றதுனால பண ரீதியான முன்னேற்றங்கள் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். நிதானம் தான் ரொம்ப முக்கியம். பரபரப்பாக எதுவும் செய்யாதீங்க. ரொம்ப குழந்தை மனசுக்காரங்க தான் கன்னிராசிக்காரங்க. அதனால் அவசரத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க. சட்டுன்னு வார்த்தையும் விட்டுறாதீங்க. மனசை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பணவரவுன்றது கண்டிப்பாக வரும். குடும்பத்தில் மதிப்பு மரியாதை கண்டிப்பான முறையில் உயர்ந்தே தீரும். குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நான் வந்து எவ்வளவு பண்ணாலும் எனக்கு நல்ல பேரே கிடைக்கல அப்படின்னு நொந்துக்கிற மக்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த தடவை உங்களுடைய எல்லா விட்டு கொடுத்தல், உங்களுடைய மனசு எப்படியெல்லாம் வலிக்குதுன்ற விஷயம் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான கூட இருக்கிறவங்க அத்தனை பேருமே உங்களை புரிஞ்சுக்கிற காலம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும், நல்ல பொறுப்புகள் வந்து சேரும். வேலை செய்கிற இடத்துலையுமே உங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்க போகுது. அடுத்து 4ஆம் வீடு, அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம். கன்னிராசிக்காரர்களுக்கு 4வது வீடு, அதாவது இந்த சுகஸ்தானத்தில் குருவுடைய 7வது பார்வை விழுது. இந்த 7வது பார்வையோட பவர் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக வாங்கி போட முடியும். அதே மாதிரி நிம்மதியாக வாழறதுக்கு தேவையான லக்ஸுரியான விஷயங்கள் வாங்குறது, புதுசாக ஒரு வாகனம் வாங்குறது, வீடு மராமத்து செஞ்சுக்கிறது, இந்த மாதிரி நமக்கு தேவையான சொத்து பத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயுடன் இருந்த கருத்து முரண்பாடுகள்லாம் சரியாகப்படும். அதே மாதிரி மனசு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யப்பட்டு புது பொலிவோடு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் புதுசாக துவங்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உருவாகும். அடுத்தது 6ஆம் வீடு, அதாவது 6ஆம் வீடு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம் சொல்லுவோம். நமக்கே தெரியாது, நம்ம கூட நல்லா பழகிட்டு தான் இருக்காங்க, ஆனாலும் கூட வந்து பார்த்திங்கனாக்கா நமக்குன்னு ஒரு நல்ல விஷயம் செய்கிற சமயத்தில் அவங்க அப்படியே ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்க அதிகபட்சமாக பார்த்துருப்பாங்க.
இப்போ வந்து யார் நமக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, எதனால் நம்மளை வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வரும்போது நம்ம பேரை மறந்துடுறாங்க அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் மாறத்துக்கு உண்டான சிச்சுவேஷன். யார் அந்த நரி, ஒளிஞ்சிருந்து நம்ம பேருக்கு எடுத்துக்கிட்டே இருக்கிற நரி யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிற காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு 6வது வீட்டை வந்து பார்க்குறாரு. அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த எதிரி ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க நண்பர்களாக மாறத்துக்கான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி உடல்நிலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது, ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருக்குமோ என்னமோ தெரியல, அதனால தான் நான் டாக்டர்கிட்டயே போகாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்த பிரச்சனைகள் அது கண்ணுக்கே தெரியாமல் காணாமல் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் உருவாக போகுது. அதாவது எதை நினச்சியுமே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மங்களன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குற சமயத்தில் பலவிதமான நோய்க்கு மருந்து அப்படின்னு சொல்லலாம். இது நாள் வரைக்கும் இது தெரியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு புதுசாக வேறு ஏதாவது ஒரு அலோபதியில் இருக்கவங்க ஆயுர்வேதிக் போகலாம், ஆயுர்வேதிக்கில் இருக்கவங்க அலோபதிக்கு வரலாம், ஏதாவது ஒன்று சின்ன மாற்றம் நடத்தி நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்றத கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ 6ல் இருக்கக்கூடிய என்ன கிரகம் உங்களுக்கு உட்காந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது குருவுக்கு ஒரு நெய்பராக இருக்கக்கூடிய கிரகங்கள் இருந்ததுன்னா உடனே நல்ல வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. அப்படி இல்லை குருவுக்கு எதிரியான கிரகங்கள் தான் உட்காந்துருக்குன்னு சொன்னாலும் கூட பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரத்துக்கான ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி குரு கொடுப்பார். அடுத்தது 10ஆம் வீடு. கன்னி ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீட்டில் எப்போ குரு வந்து உட்காருவார் அப்படின்ற அதாவது காத்திருப்பு தான் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டே இருந்தது. பாகியஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருந்த குரு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய அளவில் பெரிய முன்னேற்றம் எதுவும் கொடுக்கல, ஏதோ ஆவரேஜாக போய்கிட்டு இருக்கு, தடை எதுவும் வராமல் இருந்தால் போதும், அதாவது நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த மக்களுக்கு இப்போ வந்து 10வது இடத்துல குருவுடைய அமர்வு அப்படிங்கிறதுனால தொழில் ரீதியான முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து சின்ன சின்ன தொழில்கள் செஞ்சாலும் சரி, அவங்களுக்கு நல்ல மாதிரியான முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக கிடைச்சே தீரும். ஸோ அதில் எந்த மாற்று கருத்துமே வச்சுக்க வேண்டியதில்லை. இது நாள் வரைக்கும் நம்ம எவ்வளவோ உயிரை கொடுத்து வேலை பார்த்துருக்கோம், நல்ல பேர் கிடைக்கல, ப்ரமோஷன் கிடைக்கல, அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பள உயர்வும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய தருணம் அப்படின்றது உருவாகத்தான் போகுது. 10ல் குரு உட்காந்துருந்தால் நம்ம சும்மா உட்காந்துருந்தா கூட நமக்கு எழுப்பி பணம் கொடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம நினைக்கலாம் நம்ம கையில் எதுவுமே காசு இல்லை, எப்படி பிஸ்னஸ் நமக்கு வரும், வேலைக்கு எதோ அப்ளை பண்ணோம் அதெல்லாம் எப்பயுமே வரல, திடீர்னு எப்படி வந்து கதவை தட்டோன்னு யோசிக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு மிராக்கல் மாதிரி சில விஷயங்கள் நடந்தே தீரும். 10ல் குரு வந்தால் வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது அப்படின்றது உறுதி. தொழில் வந்து ரொம்ப முடக்கமாகவே இருக்குது, போட்ட பணமெல்லாம் அப்படியே காற்றுல போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதிலிருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியாகி வரக்கூடிய பணம் மாதிரியே நமக்கு வந்து அதிலிருந்து லாபம் அப்படின்றது ஈட்டி கொடுக்க செய்யும். அதாவது நமக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல மாதிரியான கிரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குரு தான் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். பிறப்பு கட்டத்தில் வந்து உங்களுக்கு 10வது வீட்டில் புதனோ இல்லை சூரியனோ அப்படி இல்லைன்னா சுக்கிரன் சனி இந்த மாதிரி கிரகங்கள் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோடு இந்த குரு சேரும் பொழுது இரட்டிப்பு பலன்களை எதிர்பார்க்கலாம். குருவோட சுக்கிரன் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வீடு வாசல் வாங்குறது, நிலுவையில் இருக்க பணம் எல்லாம் வர்றது, திடீர்னு பதவி உயர்வு கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கலாம். சூரியன் இருக்குன்னா மேலதிகாரிகளுக்கு உங்களுடைய வேலை ரொம்ப பிடிச்சி போய் உங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கொடுக்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் ஒரு நல்ல ஹையர் போஸ்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அதே மாதிரி புதன் இருக்குன்னா ரொம்ப நுட்பமான அறிவு ஜாஸ்தியாக இருக்கும், பணத்தடைகள் விலக்கி கொடுக்கும், நிலம்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ஒரு கிரகங்கள் கூட இருக்கிறத பொறுத்து நமக்கு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிக்கிட்டே போகும். எதுவுமே இல்லை, அங்கே பிளேஸ் வந்து காலியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கனாலும் 10ல் குரு உட்காந்ததுன்னா அது ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு நல்ல விதமான நல்ல முன்னேற்றங்களை கண்டிப்பாக நம்மளை ஏற்படுத்தி கொடுத்துட்டே தான் போகும். அடுத்ததாக குரு உட்காந்துட்டு இருந்து தன்னோட பக்கத்து வீட்டை கண்டிப்பாக பார்க்கும். ஸோ குருவுக்கு 2வது வீடுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தில் குருவுடைய பார்வை விடுறதுனால நம்மளுடைய அதாவது அதிகபட்சமாக செலவு போய்கிட்டே இருக்குது, பணத்தை எடுத்து வைக்கவே முடியலை, வீட்டுக்குள்ளே கொண்டு வர்ற பணத்தை பாக்கெட்லேருந்து பீரோவில் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் இருக்கும் அதை எடுத்து நம்ம வந்து கொண்டு வந்து வச்சுக்கலாம், இல்லை வேறு எதாவது இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினச்சா கூட அப்படியே தேய்ச்சி காலி பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த சூழ்நிலை மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றத உருவாகத்தான் போகுது. பல்காக பணம் வர்றது, இது சொத்து பத்துக்களை வாங்கி போடுறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நல்ல புண்ணியமான காரியங்கள்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்தில் குரு பார்வை விழுதுன்னா சும்மாலாம் கிடையவே கிடையாது. என்றைக்கோ யாரோ ஏமாற்றிட்ட போன பணம் கூட வேறு யார் மூலமாகவோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நமக்கு வராதுன்னு நினச்ச விஷயங்கள் எல்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அதனால்
நிதானமாக இருங்க. படபடப்பு அப்படின்ற விஷயந்தான் அதிகமாக போய்கிட்டுருக்கும். ராசியில் வந்து பார்த்திங்கன்னா கேது உட்காந்துட்ருக்கிற ஒரே காரணத்தினால. ஸோ இந்த கேது நகர்ற வரைக்கும் மனசில் ஒரு விதமான படபடப்பு இருக்கும், பயம் இருக்கும். என்ன பண்ண போகிறோம்னு தெரியல, நமக்கு ஆறுதல் சொல்ல ஆளே இல்லை அப்படின்னு யோசிப்பீங்க. நிதானமாக தியானம் மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை, ஒரு தனி அறையில் உட்காந்துக்கோங்க. இல்லைனாக்கா எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நிதானமாக உட்காந்து மூச்சு இழுத்து விட்டு, அதே மாதிரி நீங்கள் தியானம் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி பொறுமையாக உட்காந்துக்கோங்க. 10 நிமிஷம் உங்களுக்காக நீங்கள் சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னா மனசு தெளிவான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். படபடப்பு அப்படின்றது குறைஞ்சிரும். இதுவே போதுமானது. நீங்கள் கோவிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட இஷ்ட தெய்வம் எதுவாக இருக்கோ அந்த கோவிலுக்கு போங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காருங்க. வேண்டுதல்னு எதுவுமே வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் எதுவுமே செய்யலைன்னா கூட பல நல்ல நன்மைகள் வந்தே தீரும். அதாவது டைம் நல்லா இருந்ததுன்னா எதுவுமே பண்ணலைன்னா கூட தொட்டதெல்லாம் பொண்ணாகிற காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் எதுவுமே பண்ணலைனாலும் நல்லது நடக்க தான் செய்ய போகுது. யாருக்கும் தீங்கு வைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது உதவி செய்ய ட்ரை பண்ணுங்கள். உதவினா பெரிய லெவலில் செய்யணும்னு அவசியம்லாம் கிடையாது. பசியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இல்லை துணிமணி யாருக்காவது வாங்கி கொடுக்க முடியும்னா வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் போதுமானது. இதுவே வாழ்க்கையை அதிகபட்சமாக உயர்த்தி கொடுக்கும். புண்ணியங்கள் செய்ய செய்ய மட்டுமே நமக்கு இந்த மாதிரி குருவெல்லாம் பார்வையெல்லாம் படுதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? இந்த மாதிரி புண்ணியமான கிரகங்களோட பார்வை வரும்போது நம்மளும் கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கும்போது அளவுக்கு அதிகமான நன்மைகள் வரும், தீமைகள் தொடாது. இவ்வளவுதான். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கன்னி ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.